அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சாமையில் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெய் போட்டு உருகுனோடனே எண்ணெய் போட்டு நம்ம வச்சுக்கணும். இது பார்த்தீங்கன்னா டயட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கும் இது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. பட்டை லவங்கம் போடுறேன் குட்டி குட்டியாக. அப்போ கொஞ்சோண்டு ஜீரகம் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயமும் போட்டு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிட்ட பிறகு என்ன பண்ணால் நான் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? அது போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு பச்சை மிளகாவை 2 கீறி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கலந்துக்கணுங்க. அப்போ இஞ்சி பூண்டு போடும் போதே தக்காளியும் சேர்த்து போட்டுக்குங்க, ஏன்னா கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஓகேங்களா? கலந்து விட்டு கேரட் குட்டி குட்டியாக நான் இப்போ பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறேன். நான் நல்லா வதக்கிட்டு அது கூட பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி அதுவும் இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஓகேங்களா? இது கலக்கும் போதே பார்த்திங்கன்னா ஸ்வைன் ஸ்வைன்ட்டு ஒரு சவுண்ட் வருங்க. நல்லா பசிக்கிற டைமில் அந்த சவுண்டு கேட்டிங்கன்னா அப்படியே பசியை இன்னும் கொஞ்சம் தூண்டுற மாதிரியே இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்களா. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் கொடுக்குறேன், ஏன்னா நான் இதில் கலர் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்லை. ஏன்னா நம்ம நேச்சுரலாக ஒரு டைட்டு சமைக்கிற மாதிரி சமைக்கிறதுனால இதில் என்ன பண்ண போகிறோம், நம்ம கலர் ஆட் பண்ண போகிறதில்லை. அதனால் அப்படியே மல்லித்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா கலந்துக்கும். ஓகேங்களா? உங்கள் வீட்டில் தயிர் இருந்தால் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்குங்க, நல்லாயிருக்கும். எனக்கு இன்னைக்கு இல்லை, இருந்தது கொஞ்சம் லைட்டாக இதாகிடுச்சு விட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு தயிர் இருந்தால் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது போட்டுக்குங்க. ஓகேங்களா? தயிர் போட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாமை நல்லா ஊற வச்சுருக்கேன். சாமையை நல்லா நான் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு கழுவி இதை இதில் போட்டுக்கேன். ஓகேங்களா? தண்ணி பார்த்தீங்கன்னா தாராளமாக இதுக்கு விடலாம். 1க்கு 3 அந்த மாதிரி பேஸில் நீங்கள் விடலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 1க்கு 3 கிளாஸ் தண்ணி போட்டுக்கேன். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு சிகப்பு மிளகா ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து மூடி வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா விசில் பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக எப்படி வந்திருக்குன்ட்டு. வாங்க இதை நான் நல்லா கலந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு பிஞ்ச் சும்மா அந்த பிரியாணி ஸ்மெல் வந்துட்டு பட்டை லவங்கம் இருக்கும் இல்லையா, அந்த மசாலா பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன். போட்டுட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா லெமன் கொஞ்சோண்டு புளிஞ்சு விட்டுக்கிறேன். ஓகேங்களா? இது லாஸ்ட்டாக அந்த ஏன்னா அந்த பிரியாணி இது நீங்கள் பண்ணி பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க, நிஜமாக நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நல்லா நமக்கு அந்த பிரியாணி டைட்டில் இருக்கவங்களாம் இந்த சாமை பிரியாணி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருக்குது, மஸ்ட் ட்ரை இது. ஓகேங்களா? சாப்பிடாத பிள்ளைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்களா, எப்படி சாப்பிட்றாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு ஓகேங்களா? என்னோட சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்டான டிஷஸ்லாம் உங்களை தேடி வரும். ஓகேங்களா? அல்லா ஹாஃபிஸ்.